ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங். இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் நான் நைட்டு சமைச்சதெல்லாம் மிச்சமாகிடுச்சு. அது சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு மார்னிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி சண்டேன்றனால நான்வெஜ் எதுவும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி சஷ்டின்றனால நான் வெறும் வெஜ் தான் பண்ணி சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி நாங்கள் மார்னிங் கோவிலுக்கு போகலான்னு சொல்லி முருகன் கோவிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் மார்னிங் எல்லாருமே நல்லா தூங்கிட்டோம். ஸோ எந்திரிக்க முடியல, அதனால் போகலை. பட் ஈவினிங் போகணும். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே நான்வெஜ் எதுவும் இல்லைல்ல, வெஜ் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி அப்படின்னாலும் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு வத்தல் குழம்பு பண்ணிவிட்டு பூசணிக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஈவினிங் ஷாப்பிங் போகணும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸ் இந்த மாதிரி வாங்கணும். ப்ளஸ் கிராசரிஸ் கொஞ்சம் வாங்குறது இருக்குது. அதனால் லிஸ்ட் எழுதிட்டு ஈவினிங் நான் போய் ஷாப் பண்ணிவிட்டு வரணும். சண்டேனாலே ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்ம ஒர்க்கிங் டேஸை விட சண்டே கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் சிம்பிளாக நம்ம சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா, குயிக்காகவும் முடிச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா சண்டே தான் நிறைய ஷாப்பிங் அது இதுன்னு அவுட்டிங்கில் போகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒர்க்லாம் கொஞ்சம் சிம்பிளாக குயிக்காக முடிச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மளிகை சாமான் லிஸ்ட் எழுதணும். கொஞ்சம் வீட்டில் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும். பார்த்திங்கன்னா குழம்பு ப்ளஸ் பொரியல் ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், என்னோடய மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சது. இனி சின்ன சின்ன ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம கடைக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணிடலாம். லிஸ்ட்டெல்லாம் எழுதி ரெடி பண்ணிடலாம். இது தாங்க என்னோடய சண்டே விலாக். நான்வெஜ் இல்லாத சண்டேஸ் எனக்கு இப்படி தான் போகும். நீங்களும் சண்டேஸில் என்ன மாதிரி ஒர்க்லாம் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணுவீங்க, எந்த மாதிரியான டென்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எனக்கு சேனல் ஸ்டார்ட் ஆகி செகண்ட் வீடியோன்றனால எனக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு நர்வஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னோடய வாய்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.